This is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷனும் பண்ண மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது ஒரே ஒரு விஷயந்தான், செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல நம்ம பை பண்ணுவோம். அதுதான் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு, அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24,140 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,030 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து இன்சைட் மார்க்கெட், அதாவது எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை. இந்த மாதிரி மார்க்கெட்டில் ரெண்டு சைடும் ப்ரீமியம் மூவ் ஆகும். கால் மூவ் ஆனால் அடுத்தது புட்டு மூவ் ஆகும், புட்டு மூவ் ஆனால் கால் மூவ் ஆகும், மாறி மாறி ரேஞ்ச் மாதிரி ஆக்குவாங்க. பெரும்பாலும் மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? 24,030 இருக்கும்போது 24,000 கால், 24,100 புட்டு தான் இந்த மணி. ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் வந்து நம்ம எப்போ என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் எடுத்தோம். அப்போ மார்க்கெட் 24,080க்கு போயிடுச்சு. இப்போ 24,050ம் 24,000ன்ற காலும் ரெண்டுமே தான் இந்த மணி. ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம ரெண்டு சைடும் தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 24,100 புட்டை போய் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 24,100 புட்டோட சார்ட்டு. இவன் 15 நிமிஷம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். அதாவது லோவை உடச்சிட்டான் இவன். ஓகேங்களா? க்ளீனாக லோவை உடச்சி மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் ஹையை உடைக்கலை, ஆனால் புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான். ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் ஹையை உடைக்காமல் இவன் லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா? க்ளீனாக உடச்சி ஒரு 50 மினிட்ஸில் 89ல் இருக்கான். அப்போது புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஹையை உடைக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியோட ரூல். ஓகேங்களா? இது நம்ம ஒரு ஓவராலாக சொல்கிறோம். ஆக்சுவலாக இன்டிப்த்தாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் 24,050 அப்படின்ற காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவன் எங்கேருந்து திரும்புகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே லோ கிட்டேருந்து தான் திரும்புகிறான். ஆக்சுவலாக இதுதான் எஸ்டர்டே லோ. எக்ஸாக்ட் இதுதான் வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட லோ. கரெக்டாக பாருங்கள், 15 நிமிஷத்தில் இவன் அந்த லோவை உடைக்கலை. லோவை உடைக்காமல் இங்கே வந்து நிற்கிறான். லோவில் டச் பண்ணிவிட்டு லோவை உடைக்காமல் இங்கே நிற்கிது. ஆக்சுவலாக மார்க்கெட் ஒரு 15 நிமிஷத்தில் இங்கே நிற்கிது மார்க்கெட். அதாவது எஸ்டர்டே லோவில் க்ளீனாக நிற்கிது மார்க்கெட். ஓகேங்களா? இதுதான் 168 எஸ்டர்டே லோ. ஓகேங்களா? அதாவது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைச்சா தான் இவன் லோவை உடைக்கணும். ஆனால் புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான், எஸ்டர்டே லோவெல்லாம் கீழே பிரேக் பண்ணி அவன் ஓப்பன் ப்ரைஸு, அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே ஐயை இவன் புட் ஆப்ஷன் மேலே உடைச்சா தான் கால் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐக்கிட்டே போகலை, எஸ்டர்டே லோவை கீழே உடைக்கிறான். அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் ஐயில் இருக்குது. ஸ்பாட் மார்க்கெட் வந்து ஐயை பிரேக் பண்ண முடியாமல் ஐயில் டச் பண்ணி ஐயை கீழே உடைக்கிறான். கீழே உடைக்கும் போது ஆக்சுவலாக வந்து புட் ஆப்ஷன் வந்து லோக்குள்ளே வரணும், லோவை தாண்டணும், லோவுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா லோவெல்லாம் கீழே உடச்சி கீழே போயிருக்கான். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பையிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் வந்து மார்க்கெட் ஐயை உடைக்கலை, அதே மாதிரி கால் ஆப்ஷனும் லோவை உடைக்கலை. ஆனால் இவன் வந்து லோவை உடச்சிட்டான். யார்? புட் ஆப்ஷன். நம்மளுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐயை உடைக்காமல் ஐ உள்ளே வரணும், இல்லை லோவை உடச்சி கீழே போகணும். இந்த 3 இண்டிகேஷன் இருந்தால் தான் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவனை எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இவன் புட் ஆப்ஷன், இந்த மணி புட் ஆப்ஷன் அழகாக நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணிட்டான் ஒரு 15 நிமிஷத்தில். எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எல்லாமே நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது இவன் எக்ஸாக்ட் கால் ஆப்ஷன்
லோ கிட்டே இருக்கான். அவன் ஐயை உடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயை உடைக்காமல் லோவை தெளிவாக உடைச்சிட்டான். அப்போ அவன் லோவை உடைச்சா இவன் ஐ கிட்டே போகணும். இவன் லோவை உடைக்கக்கூடாது. ரூல் பிரகாரம் லோவை உடைக்கக்கூடாது, ஐ வரைக்கும் போகணுன்றது தான் ரூல். ஓகேங்களா? அப்போ இவன் லோ கிட்டே இருக்கிறான் அப்படின்னா லோவை உடைக்கக்கூடாதுன்றது ரூலு, ஐ வரைக்கும் போகணுன்றது ரூல். அப்போது இவன் லோலேருந்து மேலே தானே போய் ஆகணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட், இவனோட எதிரி வந்து லோவை உடைச்சிட்டான். லோவை உடைச்சதுனால இவன் லோவை உடைக்கக்கூடாது. இதுதான் நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே, 168 எஸ்டர்டே லோ. ஓகேங்களா? இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக அவனை அந்த ப்ரீமியத்தை நம்ம செக் பண்ண உடனே இவனை நம்ம என்ன பண்ணணும்னா 70 இல்லை 72 73 பெண்டிங் ஆர்டர் போட்டு வைக்கணும். 15 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும். அவன் லோவை உடைச்சிட்டான், இவன் வந்து கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது, ஐ வரைக்கும் போகணும் அப்படின்றது தான் ரூல். ஓகேங்களா? அப்போது இவனை நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் எடுத்தோம். ஆக்சுவலாக இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதில் 2 சினாரியோ இருக்குது. ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனை எடுக்கிறது, ஓப்பனுக்கு மேலே இருக்கணும்னு எடுக்குது. ஓப்பனுக்கு கீழே இருக்கணும்னு எடுத்தால் ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம எடுத்தால் அவன் ஒரு நல்ல ரேலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்குன்னு ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் வந்து ரேலி ஆக மாட்டான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அவன் ஓப்பன் வரைக்கும் போவான்றது தெரியும். ஓப்பன் வரைக்கும் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் அந்த மாதிரி போவான்றது தான் நம்மளுக்கு தெரியும். அதை உடச்சி திருப்பி புல் பேக் ஆகி போவானா அப்படின்றது தெரியாது. ஆல்ரெடி ஓப்பனை உடச்சி ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சி இருக்கிறான்னா அவனுக்கு தடையே கிடையாது. அதாவது அவனை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதாவது அட்வான்ஸ் லெவல் மட்டும்தான் இருக்குது. அதை ஆல்ரெடியே உடச்சவொடனே நம்ம என்ட்ரி எடுப்போம். நல்லா ஒரு ரேலி ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி ஓப்பனுக்கு கீழே இருக்கணும்னு எடுத்தால் ஓப்பனுன்றது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஐ, ஓப்பன் ப்ரைஸ்லாம் ஒரு அட்வான்ஸ் லெவலாக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்போது இவன் ஓப்பன் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா? 170 175 எடுத்திருந்தா கூட மார்க்கெட் 230 வரைக்கும் போச்சு. ஒரு 30-40 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக டார்கெட் கொடுத்தான். நம்ம ஆக்சுவலாக ஓப்பனில் வெளியே வந்துடணும், அதான் ரூல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓப்பனை உடச்சி புல் பேக் அங்கேயே நின்று எப்போவுமே அதை சஸ்டெயின் ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டாலே அவன் ரேலி ஆகிடுவான். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சஸ்டெயின் ஆகிட்டாலே ரேலி ஆகிடுவான். இன்னொன்று, இவன் ரேலி ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து இவனோட ஆப்போனண்ட் புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே லோவெல்லாம் உடச்சி அவன் நிற்க முடியல, எங்கேயுமே கீழே போயிட்டான். ஓகேங்களா? கீழே போனதுனால இவன் வந்து அதாவது யாருன்னா ஒருத்தர் வந்து ரேலி ஆகணும். அதாவது ஒன்று இவன் ஓப்பனை உடைச்சா அவன் ஓப்பனுக்கு மேலே வரணும், அவன் ஓப்பனுக்கு கீழே உடைச்சானா இவன் ஓப்பனுக்கு மேலே வரணும். இதுதான் ரூல். அப்போ ஆல்ரெடி வந்து புட் ஆப்ஷன் ஓப்பனை உடச்சி தான் கீழே வரான். ஓப்பனை உடச்சி எஸ்டர்டே லோவை உடச்சி அதெல்லாம் 15 நிமிஷத்துலேயே நடந்துடுச்சு எல்லாமே. அப்போது இவன் தான் ஓப்பனை தாண்டி மேலே போகணும் அப்படின்றதும் ஒரு இண்டிகேட். ஓகேங்களா? ஆனால் அதை உடைப்பானான்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் அது வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்து அவன் வந்து திருப்பியும் புட் ஆப்ஷன் இவன் வீக்காகி இவன் ஓப்பனை உடைக்காமல் கீழே வந்து அவன் ஸ்ட்ராங்காகி திரும்பியும் பர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி அவன் நடக்கவே இல்லை. இவன் ஓப்பனை உடச்சி மேலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா தெரியுது பாருங்கள், இவன் கீழே வரவே இல்லை, உடச்சி மேலே தான் வரான். ஓகேங்களா? அப்போ இந்த இடம்ன்றது ஒரு முக்கியமான இடம். 1:30 மணிக்கு பாருங்கள், தெளிவாக இருக்குது. ஒரு பிரேக் அவுட்டு புல் பேக் நிற்கிறான் வந்து. அப்போது இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்து போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க? ஏன்னா இவனோட ஆப்போனண்ட் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கிறான். அவன் வந்து ஸ்ட்ராங்கே ஆகலை. டோட்டலாக அவன் எஸ்டர்டே லோவு எல்லாத்தையும் உடச்சிட்டான்ற காரணத்தினால அவன் ஸ்ட்ராங் ஆக முடியாது. இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அவன் லோ உடைச்சா இவன் ஐயை உடைக்கணும். இதுதான் எஸ்டர்டே ஐ. அப்போ அது வரைக்கும் போகணும். நீங்கள் இங்கே எடுத்தீங்க 130 எடுத்திங்கன்னா ஐ வந்து எவ்வளோ 190, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். ஓகேங்களா? இண்டிகேட் நம்மளுக்கு 15 நிமிஷத்துலேயே கிடச்சிருச்சு. இன்சைட் மார்க்கெட் வேறு தெளிவாக நம்மளுக்கு இண்டிகேஷன் கிடச்சிருச்சு. இன்சைட் மார்க்கெட்டில் புட் ஆப்ஷனும் அந்த மாதிரி தான் இருக்கணும், கால் ஆப்ஷனும் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஒரு ப்ரீமியம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டி கொடுத்துருச்சு. புட் ஆப்ஷன்ன்றவன் எஸ்டர்டே லோவை எல்லாத்தையும் உடச்சி கீழே போயிட்டான். அப்போ கால் ஆப்ஷன் அது உள்ளே வரப்போகிறான் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? 2 பேருமே இன்சைட் மார்க்கெட்டில், அதாவது 2 ப்ரீமியமும் ஐக்குள்ளேயே லோக்குள்ளேயே இன்சைட் மார்க்கெட்லேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம பொறுமையாக யார் ஐ கிட்டே போய் ஐயை உடைக்காமல் திரும்புகிறானோ அவனை ஆப்போசிட்டே எடுப்போம். அதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இதில் அந்த மாதிரி நடக்காமல் ஓப்பன்லேயே காட்டி கொடுத்துட்டான். ஒன்று லோவை உடைக்கணும், இல்லை ஐயை உடைக்காமல் ஐ உள்ள வரணும்.
ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ட்ரியை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரியை. ஓகேங்களா? அதனால் ஓப்பன்லேயே இது புட் ஆப்ஷன் லோவை உடச்சி ஓப்பனை உடச்சி ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சி கீழே போனதுனால கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தெளிவாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், கால் ஆப்ஷன் லோவை உடைக்கலை, தெளிவாக இருக்குது லோவில். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா? ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுத்தோம் நம்ம, இந்த என்ட்ரி தான். அதுக்கப்புறம் இது புல் பேக் என்ட்ரி எடுத்திருக்கலாம், ஆனால் இன்சைடு மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி தான் எப்போதுமே. அது ப்ராஃபிட்டோ லாஸோ, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அது மறுநாள் தான் என்ட்ரி. ரெண்டாவது என்ட்ரிலாம் நம்ம போகவே மாட்டோம். நம்ம ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தெளிவாக ட்ரேட் பண்ணுறோம். இதில் மெயின் வந்து ஸ்ட்ராட்டஜியோட 100% வந்து டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் தான் ரொம்ப முக்கியம் இதில். அப்போ தான் இதில் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கிக்கணும், அந்த மாதிரி ஒரு சைக்காலஜியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் இதில் 100% வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். 15 நிமிஷத்தில் நம்ம தெரிஞ்சிச்சு கால் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதில் 24,000ன்ற காலை கூட எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நம்ம 24,050 எடுத்தோம். ஓகேங்களா? ஓகே, அதனால் இன்றைக்கி ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் தான், சூப்பரான ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றதுனால இதை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சியும் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? இந்த என்ட்ரியும் எடுத்துருக்கலாம். ஏன்னா இவன் ஆப்போனண்ட் வந்து ஸ்ட்ராங்கே ஆகலை, வீக் ஆகிட்டே தான் போயிட்டே இருந்தான். அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டே தான் போயிட்டே இருந்தான். ஓகேங்களா? அப்போது இவனை நம்ம எடுக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் ரூல் பிரகாரம் ஒரு என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணிட்டு அதோட ரெண்டாவது என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா? இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். நம்ம ரூல் இது. நீங்கள் அது உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் எப்படி இருக்கோ, ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க அதிகமாக. சில பேர் வந்து ஒரு விதமாக பண்ணுவாங்க. சில பேர் வந்து 2-3 என்ட்ரி எடுப்பாங்க. சில பேர் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் எடுப்பாங்க. அவங்கவுங்க மணி மேனேஜ்மெண்ட், அவங்கவுங்க காசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட மணிக்கு ஏற்ற மாதிரி டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஓகே, ஆனால் இதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி. ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க ஈஸியாக எடுத்துருக்கலாம் இதை. ஓகேங்களா? ஓகே, திருப்பியும் சொல்கிறதுனா, இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க், அதில் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.